நம்ம எல்லாருமே தேவனுடைய சமூகத்துக்கு நாம் இந்த மாதிரி கூடுகைக்கு வருகிறோம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு இந்த மாதிரி கூடுகைக்கு நாம் வரும்பொழுது நான் என்னுடைய இதயத்தில் உள்ள ஒரு 2 காரியம், நான் இந்த 2 தேவையை நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் உணர்கிறேன். ஒன்று, முதலாவது என்னுடைய தேவையை நான் உணர்ந்தவனாய் அறிந்தவனாய் அதை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற பொழுது எனக்கு அதை கேட்டு மனம் திரும்புகிற ஒரு இருதயத்தோடு கூட தேவனுடைய சமூகத்துக்கு வருவது. Realizing our own need and a heart to repent. ரெண்டாவது, நான் இங்கே வரும்பொழுது தேவனுடைய சமூகத்துக்கு அல்லது கூடுகைக்கு வரும்பொழுது நாம் என்ன நிலைமையிலிருந்து தேவன் என்னை தூக்கி எடுத்தார் அதையும் நாம் உணர்ந்திருப்பது நல்லது. நான் அதை அனுதினமும் அந்த ஒரு உணர்வோடு கூட எப்பொழுதும் இருக்க நான் வாஞ்சிக்கிறேன். என்னுடைய தேவையை உணர்ந்திருப்பது, மனம் திரும்புகிற ஒரு இருதயம். ரெண்டாவது, நான் எங்கிருந்து எடுக்கப்பட்டவன், என்ன நிலைமையில் இருந்தேன், தேவனை எங்கிருந்து என்னை தூக்கினார், அந்த இடத்தை நான் மறக்காமல் இருப்பது. என்னுடைய தேவையை நாம் சபையில் இருக்கிற நாம் அந்த மாதிரி கூடி வருகிற பொழுது, நம்முடைய தேவை உணர்ந்தவர்களாய் வருகிற பொழுது அங்க இருக்கிற ஆசீர்வாதங்கள். ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு மீட்டிங், அங்க ஒரு சர்வீஸ் நடக்குது, பேப்டிசம் சர்வீஸ். மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்திலிருந்து 13லிருந்து நாம் பார்க்கிறோம். அங்க ஒரு மீட்டிங். அங்க 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பேர் நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவும் யோவான் ஸ்நானகனும். அன்னைக்கு அந்த இடத்துல எவ்வளவு பெரிய காரியங்கள் நடந்தது, தேவன் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை அந்த 2 பேர்த்துக்கும் கொடுத்தாரு. அங்க இருக்கிற ஜனங்கள் கூட அவங்க நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா அந்த மீட்டிங்க்கு வந்த இந்த 2 பேரையும் நாம் பார்க்கலாமே, யோவான் ஸ்நானகனும் இயேசு கிறிஸ்துவும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும். 2 பேரும் என்ன ஆவியோடு அங்க வந்தாங்க? அவங்க ஒரு மீட்டிங்க்கு வராங்க, என்ன ஆவியோடு கூட அவங்க வராங்க? 13வது வசனத்துல வாசிக்கிறோம், கலிலேயாவில் இருந்து எவ்வளோ மைல் நடந்து அவர் வந்து தன்னுடைய தேவையை உணர்ந்தவராய், நான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், தேவன் எனக்கு, பிதா எனக்கு சொல்லியிருக்கிறார், நான் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும், தன்னுடைய தேவையை உணர்ந்தவராய் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வருகிறார். அங்க இன்னொருத்தர் இருக்கிறார், யோவான் ஸ்நானகன். அவரு என்ன ஆவியில இருக்கிறார்? 2 பேரும் இயேசு கிறிஸ்து வந்த உடனே, எனக்கு ஞானஸ்நானம் கொடுன்னு வந்த உடனே அவரிடத்திலிருந்து வெளிப்பட்ட ஆவி என்ன? 14வது வசனத்துல வாசிக்கிறோம். யோவான் அவரை தடுத்து நிறுத்த ட்ரை பண்றாரு. பண்ணிட்டு அவர் சொல்றாரு, ஆங்கிலத்தில் அப்படிதான் போட்டிருக்கு, I have the need to be baptized by you. நானே ஒரு தேவையில இருக்கிறேன், நான் என்னுடைய தேவை உணர்ந்து, நீங்க என்ன எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். I am a man in need. நான் தேவையுள்ள மனுஷன். I have the need. அந்த 2 பேரும் அந்த ஆவியோடு அந்த இடத்துக்கு வந்த உடனே என்னென்ன காரியம் நடக்குது. தேவன் அந்த ஆவியோடு கூட வருகிற அந்த மீட்டிங்கை தேவன் எவ்வளவா ஆசீர்வதிக்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. தேவனுடைய வழிகள், அவர் எவ்வளவா அவருடைய இருதயம் பூரிப்பாய் அந்த இடத்துல அந்த 2 பேரும் தங்களுடைய தேவை உணர்ந்தவளா வருகிற பொழுது அன்னைக்கு என்ன நடந்தது? தண்ணியை விட்டு வெளியில வராரு,
ஒரு திறந்த வானம். வானம் திறக்கப்பட்டது. ஹெவன்ஸ் ஆர் ஓபன். பரலோகம் திறக்கப்பட்டது, வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்குகிறார். அந்த கூடுகையில பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு விடுதலையாய் வல்லமையா அங்க இறங்குகிறார். மூன்றாவது, பிதாவாகிய தேவன் அங்க பேசுகிறார். தன்னுடைய சத்தத்தை அவர் தொனிக்க பண்ணுகிறார். அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது. அது மீட்டிங்கை யோசித்து பாருங்களேன். நம்ம கூடி வருகிற பொழுதெல்லாம் நம்ம அதான் வாஞ்சிக்கிறோம். ஒரு திறந்த வானம் நமக்கு வேணும் அப்படின்ட்டு தான் பரிசுத்த ஆவியினர் விடுதலையாய் நம் மத்தியில அசைவாடணும், இறங்கணும். தேவனுடைய சத்தம் நம் மத்தியில துணிக்கணும். அந்த ஸ்பிரிட்டோட தான் நம்ம அந்த அந்த அதை உணர்ந்து தான் நம்ம வரோம். அதை வாஞ்சித்து தான் நம்ம வருகிறோம். ஆனால் இவைகள் நடப்பதற்கு இந்த 2 பேரிடத்துல இருந்த இந்த ஆவி என்னுடைய தம்முடைய தம்முடைய தேவையை உணர்ந்தவர்களாய், பிரியமானவர்களே, நான் அதை தான் வாஞ்சிக்கிறேன். ஒவ்வொரு கூடுகையிலும் நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்துல எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. ஆண்டவரே, நான் இன்னைக்கு கூடுகைக்கு போறேன். கூடுகை மாத்திரம் இல்லை, தேவனுடைய சமூகத்துக்கு நாம் தனிப்பட்ட விதத்துல போகும் பொழுது கூட, ஆண்டவரே, நான் என்னுடைய தேவையை நான் உணர்ந்தவனா வரேன். ஆண்டவரே, மனம் திரும்புகிற ஆண்டவரே, அதை வாஞ்சித்து இடத்துல வருகிற ஆண்டவரே, நம்ம தடுக்கவே முடியாது. நம்ம மேல திறந்த வானம் இருக்கிறதை தடுக்கவும் முடியாது. எந்த ஒரு சக்தியாலும் தடுக்க முடியாது. சாத்தானால அது முடியாது. பரிசுத்த ஆவியானவர் விடுதலையா இறங்குவார். தேவன் தம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுவார். இன்னொரு இடத்துல கூட நம்ம பார்க்கிறோம், தன் தேவையை உணர்ந்து வந்த ஒரு ஸ்திரீ. லூக்கா 7ஆம் அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் அறிந்த சம்பவம் தான். லூக்கா 7ஆம் அதிகாரத்துல அவங்களும் ஒரு மீட்டிங்க்கு தான் வராங்க. இயேசு கிறிஸ்துவை மீட் பண்றாங்க. லூக்கா 7ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறோம். அவங்க ஒரு பரிசுத்தவாட்டி கிடையாது. வேதத்துல இம்மாரல் உமன் தான் போட்டிருக்குது. பாவியான ஒரு ஸ்திரீ. அவங்க வராங்க. என்ன தேவையோடு எப்படி வந்தாங்க? என்ன ஆவியோடு கூட வந்தாங்க? தன்னுடைய தேவையை உணர்ந்தவர்களாய், ஐயோ, நான் இதுல இருந்து நான் விடுபடணும். நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த வாழ்க்கை, என்னுடைய தேவை இதுதான். ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். அந்த மீட்டிங்க்கு அவங்க தன்னுடைய தேவையை உணர்ந்தவர்களை வந்தாங்க. தன்னுடைய மனம் திரும்புதலை எப்படி காண்பிக்க முடியுமோ, எப்படி அந்த மனம் திரும்புதல் வெளிப்படுத்தணுமோ, கரெக்டா ஷோலாம் காட்டல. ஒரு ஒரு நடிப்பும் கிடையாது. தன்னுடைய தேவை உணர்ந்தவர்களா வந்தாங்க. தன்னுடைய இருதயத்துல உள்ளது எல்லாத்தையும் ஆண்டவருடைய சமூகத்துல கொட்டினாங்க, கண்ணீர் விட்டாங்க, மனம் திரும்பினாங்க. தன்னுடைய பாவத்தை நினைத்து, தான் வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து, தன்னுடைய தேவை உணர்ந்தவர்களாய் கண்ணீர் சிந்தி மனம் திரும்பினார்கள். ஆண்டவருக்காக தன்னிடத்தில் இருந்த விலையேற பெற்ற அவங்ககிட்ட இருந்த ஒரு விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷத்தை ஆண்டவருடைய பாதத்துல ஒற்றி விட்டார்கள். தன்னுடைய தலை மயிரினால் ஒரு பெண்ணுடைய மகிமை, அவங்களுடைய முடி, அதனால அதையே அவருடைய பாதத்துல வச்சுதான் அவங்க கழுவுனாங்க. ஆண்டவருடைய பாதத்தை தொடச்சாங்க. ஆண்டவருடைய பாதத்துல தங்களுடைய மகிமையை விட்டாங்க. என்ன நடந்தது? அந்த மீட்டிங்கை விட்டு அவங்க எப்படி போனாங்க? எவ்வளவு ஒரு அருமையான ஒரு மாற்றத்தோடு கூட, அருமையான ஒரு மாற்றம். அவங்க இந்த இடத்த விட்டு போகும்போது ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு போனாங்க. She loved me much. இவள் அதிகமா என்ன அன்பு கூர்ந்தாள். தன்னுடைய தேவையை உணர்ந்து வருகிற பொழுது ஆண்டவர் அந்த இருதயத்தை அப்படிதான் பார்க்கிறார். நம்முடைய தேவையோடு கூட வருகிற பொழுது, ஆண்டவரே, நான் தேவையுள்ள மனுஷன், நான் தேவையுள்ள மனுஷி. ஆண்டவரே, நான் மனம் திரும்புறதுக்கு நான் ஆயுதமா இருக்கிறேன். நான் மனம் திரும்புகிறேன். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம முழுமையா அந்த அர்ப்பணிப்பை பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொல்றார், இவன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தான், இவள் இடத்தில் அன்பு கூர்ந்தாள். இந்த சம்பவங்கள் எல்லாம் நாம் எப்படி கூடுகைக்கு நாம் வர்றது?
வேதத்தில் எத்தனையோ உதாரணங்கள் உண்டு. நான் இன்னொரு உதாரணத்தை கூட நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய இங்கேயும் ஒரு மீட்டிங் தேவனுடைய சமூகத்தில். 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். The Lord appeared to Abram. தேவன் அவருக்கு ஆபிரகாமுக்கு தரிசனமாய் பேசுறார். ஆண்டவருடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்துல அவருடைய ரியாக்ஷனை பாருங்களேன். அந்த கூடுகைக்கு அவர் என்ன ஒரு ஆவியோடு கூட வந்தார். 3வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட உடனே he fell on his face, முகங்குப்புற விழுந்து. அதை அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன். ஆண்டவர் பேசுறாரு. இவரோட பொசிஷன் என்னவா இருக்குது? இவர் பொசிஷன் முகங்குப்புற விழுந்து கிடக்கிறார். தேவன் பேசுகிறார். 3வது வசனத்துல தான் வாசிக்கிறோம். he fell on his face, God talked with him. முகங்குப்புற விழுந்து கிடந்தார். தேவன் அவரிடத்துல பேசினார். ஆண்டவர் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத தீர்க்கமா அவரோட இந்த மீட்டிங்ல பேசுறார். நீ இதை செய்யணும், விருத்த சேதனம் பண்ணணும், எல்லா ஆண் மக்களுடைய அவன் கூட இருக்கிற எல்லா ஆண் மக்களுடைய நுனித்தோலையும் நீ வெட்டணும். ஆண்டவர் அது வரைக்கும் அவர் கேள்விப்பட்டிருக்க மாட்டார். புதிதான ஒன்றை அன்னைக்கு ஆண்டவர் நீ இதை செய்யணும் ஒரு கொஸ்டின் கூட கேட்கல. ஆண்டவரே நான் அதை எப்படி செய்யணும், எப்படி இதாகும், அதனால என்ன பாதிப்புகள் வரும், வலி எடுக்குமே, அது காய்ச்சல் வருமே, ஜுரம் வருமே, இதெல்லாம் எத்தனையோ கேள்விகள் அவருக்குள்ள இருந்திருக்கும். ஆண்டவர் நிறைய அதை குறித்து தான் சொல்றாரு. 22வது வசனத்துல வாசிக்கிறோம். அந்த மீட்டிங் முடியுது. முடியுது. when he finished talking with him, அவனோடு கூட பேசி முடித்த பின்பு மீட்டிங் முடிஞ்சு ஆண்டவர் போயிடுறாரு. ஆபிரகாம் கிளம்பிறார். 2 பேரும் மீட்டிங் முடிஞ்சு போறாங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து ஆண்டவரோடு கூட இருந்துட்டு வார்த்தையை கேட்டுட்டு அவர் போறவர் என்ன பண்றார்? 23வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆபிரகாம் உடனடியா ஆபிரகாம் டுக், தேவன் பேசினார், உங்க விழுந்து அதை கேட்டார், எழுந்து போய் அவர் மறந்துடல. அப்படியே உடனே போய் இஸ்மவேல் 23ல நான் வாசிக்கிறோம். அவருடைய வீட்டில் பிறந்திருந்த எல்லா வேலைக்காரர்கள், எல்லா ஆண் பிள்ளைகளையும் எவ்ரி மேல் கூப்பிட்டு உடனடியாக கீழ்ப்படிந்தார். அவன் தேவனுடைய சமூகத்துக்கு தனிப்பட்ட விதத்துல போகும் பொழுதோ அல்லது இந்த மாதிரி சபை கூடி வருகிற பொழுது, தேவன் எழுந்தருளி பேசுகிற பொழுது, அந்த மீட்டிங் முடிஞ்சிட்டு நம்முடைய வாஞ்சை இப்படியா இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த ஆபிரகாமை போல பழைய உடன்படிக்கைக்கு முன்னாடி வாழ்ந்த ஆபிரகாம், அவரை போல ஆண்டவரே நான் உங்களுடைய பிரசன்னத்தை விட்டு நான் வெளியில போய் எப்படியா நான் கீழ்ப்படியட்டேன். ஆண்டவர், நான் இப்படியே தான் வாழ விரும்புறேன், எனக்கு உதவி செய்யுங்க. அது நம்முடைய கதறலா இருக்கட்டும். நம்முடைய தேவையை உணர்ந்தவர்களாய் நாம் வருகிற பொழுது தேவன் பேசுகிறார். அந்த வார்த்தைக்கு நம் செவி சாய்த்து அதற்கு கீழ்ப்படிவதற்கும் தேவன் உதவி செய்கிறார். ஆபிரகாம் எவ்வளவு தீர்க்கமாக ஒரு முடிவெடுத்தார். ஒரு மாதிரி இல்லை அவருக்கு. ஆனாலும் தேவன் ஆபிரகாம் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு அவர் போகிற பொழுது அவ்வளவு தீர்க்கமாய் போய் உடனடியாக கீழ்ப்படிந்தார். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது. ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல நம்ம எல்லாரும் இன்னொரு மீட்டிங் தனிப்பட்ட விதத்துல ஏசாயா தீர்க்கதரிசி அவருக்கும் ஆண்டவருக்கும் ஒரு மீட்டிங் நடக்குது. பரலோக தரிசனத்தை பார்க்கிறார். பரிசுத்தர் 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 என்று தூதர்கள் எல்லாரும் சேராபீன்கள் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்றத அவர் கேட்கிறார். ஆனா அந்த மீட்டிங்ல எவ்வளவு அருமையான ஒரு மீட்டிங். அந்த முடிவை யோசித்து பாருங்களேன். அவர் ஏற்கனவே பிரசங்கியார்.
அவர் ஏற்கனவே தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிறார். தேவன் தான் அவர் அழைத்தார். ஆனாலும் அந்த மீட்டிங் முடிவில் அந்த மீட்டிங்கை விட்டு அவர் எப்படி போனார்? தேவனுடைய சமூகத்தில் விட்டுட்டு அந்த மகிமையை பார்த்துட்டு அவர் எப்படி கடந்து போனார்? தேவன் தன்னுடைய அவருக்குன்னு கொடுத்த அந்த பணியை உறுதி செய்யப்பட்டவராய் ஏசாயா கடந்து போனார். அவர் என்ன பேசணும், என்ன செய்யணும், ஆனா அதற்கு முன்னாடி என்ன நடந்தது? தேவனுடைய சமூகத்துக்கு வந்த உடனே, ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு வந்த உடனே, நான் முதல்ல சொன்னது போல தன்னுடைய தேவையை அவர் உணர்ந்தார். அந்த மீட்டிங்க்கு அவர் தன்னுடைய தேவையை உணர்ந்தவராய் தான் வந்தார். எனக்கு ரொம்ப சவாலா இருந்தது. தன்னுடைய தேவை உணர்ந்தவராக வந்தார். தேவனுடைய மகிமையை பார்த்த மாத்திரத்துல, ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அப்படியே கதறிட்டார். அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் தன்னுடைய தேவை உணர்ந்தார். நான் எவ்வளவோ பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் நான் சொல்லியிருக்கிறேன், தீர்க்க தரிசனமா நான் பேசியிருக்கிறேன், எச்சரித்திருக்கிறேன், உற்சாகப்படுத்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் இப்போது நான் என்னுடைய தேவையை உணர்ந்தவன நம்மிடத்தில் வருகிறேன். ஆண்டவரே, நான் அசுத்த உதடுகள். அவருடைய தேவை அதுவா இருந்தது. அவர் உணர்த்திக்கப்பட்ட ஒரு காரியம். என்னோட வாயில சுத்தம் இல்லை ஆண்டவரே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். என்னோட வார்த்தையில சுத்தம் இல்லை ஆண்டவரே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். தன்னுடைய தேவையை உணர்ந்தார். அந்த மீட்டிங்ல என்ன நடந்தது? பரிசுத்த ஆவியானவர், அந்த அக்னி, பலிபீடத்த அக்னியினால் சுத்திகரிக்கப்பட்டார். ஒரு சுத்திகரிப்பு தேவன் அங்கு செய்தார். ரூயின்ட் ஐ அம், ஆங்கிலத்தில் அப்படிதான் போட்டிருக்கு. ஓ இஸ்மே, ஐயோ நான் அதமானேன். ஐ அம் ரூயின்ட். ரூயின்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு இங்கிலீஷ் டிக்ஷனரியில் அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா, ஐ எம் டெஸ்ட்ராய்ட். நான் ஆண்டவரே, நான் அழிஞ்சு போயிட்டேன் ஆண்டவரே. அந்த மீனிங் தான் கொடுத்தது. ஐ எம் டெஸ்ட்ராய்ட், ஐ எம் ஸ்பாயில்டு. நான் நமக்கு வீட்டில் நம்ம ஏதாவது சமையல் செஞ்சு அது கெட்டு போயிடும் இல்லையா? தேங்காய் போட்டு நல்லா சமைச்சு வச்சிருந்தோம்னா நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா கெட்டு போயிடும். ஸ்பாயில்டு, அதான் சொல்றேன். ஐ எம் ஸ்பாயில்டு, ஐ எம் ரூயின்ட், ஐ எம் ஸ்பாயில்டு, ஐ பிகம் யூஸ்லெஸ் லார்ட். நான் ஆண்டவரே, நான் உபயோகப்படுவதற்கு, படுத்தப்படுவதற்கு நான் 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 தகுதி இல்லாதவன் ஆண்டவரே. ஐ எம் ஸ்பாயில். ஒரு வார்த்தையில சொல்ல போனா ஆண்டவரே, அவர் ஏசாயா என்ன சொல்ல வர்றார்? அவருடைய சமூகத்துக்கு வந்துட்டு, ஆண்டவரே, நான் பாத்திரவான் அல்ல, நான் பாத்திரவான் அல்ல, ஐ எம் ரூயின். நீர் என்னை உபயோகப்படுத்துவதற்கு நான் பாத்திரவான் அல்ல. நான் என்னுடைய தேவையை நான் உணர்றேன் ஆண்டவரே. ஆண்டவர் அப்பதான் தன்னுடைய தேவையை உணர்ந்து வந்த அந்த மனுஷனுக்கு, தன் மனம் திரும்புவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்த அந்த மனுஷனுக்கு, அந்த ஒப்பு கொடுத்த அந்த ஏசாயாவுக்கு, சுத்திகரிப்பு பெற்ற அந்த ஏசாயாவிற்கு தான் ஆண்டவர் ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்கிறார். நீ இதை செய், என்ற ஜனங்களை போய் இந்த வார்த்தைகளை நீர் சொல்லு. நம்முடைய தேவையை உணர்ந்தவர்களை நாம் சபை கூடுதலுக்கு நாம் வருகிற பொழுது. இரண்டாவது, தேவன் எந்த இடத்துல இருந்து என்னை தூக்கி எடுத்தார்? பிரியமானவர்களே, நம்ம அதை மறந்துடவே வேணாம். இந்த உலகத்துல ஒரு மிக பாதுகாப்பான ஒரு இடம் இருக்குது அப்படின்னா, ஆவிக்குரிய விதத்துல தேவனுடைய பரிபூர்ண கிருபையினால் பாதுகாக்கப்படுகிற ஒரு இடம் இருக்கும் என்றால், பாவத்திலிருந்து, பெருமையிலிருந்து, சுயம் நம்மை ஜெயம் கொள்ளாதபடிக்கு நாம் பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கும் என்றால், நான் எந்த இடத்திலிருந்து ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார் அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கிறோம் இல்லையா? அதுதான் மிக மிக பாதுகாப்பான இடம். அதை நமக்கு நிஜமாய் இருந்து அந்த இடத்திலேயே நாம் வாழ்வோம் என்றால், அதை எப்பொழுதும் இருதயத்தில் நாம் மனதில் நினைத்தவர்களாய், சாத்தான் அந்த இடத்துல உள்ள புகுந்து நம்மளை அட்டாக் பண்ணவே முடியாது.
நம்மளை பெருமையாக்கவும் முடியாது. நம்மளை பாவத்திற்குள்ள நம்ம எந்த இடத்துல இருந்து தூக்கப்பட்டோம். நான் இப்படிதான் என்ன தூக்கி எடுத்ததை நான் இப்படிதான் நான் பார்க்கிறேன். அனுதினமும் அதை நான் நினைத்து ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். வாழ்நாள் முழுவதும் நான் முடிவு மட்டும் நான் அதுக்கு நன்றி உள்ளவனா இருக்க விரும்புகிறேன். செப்டிக் டேங்க் நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கும். செப்டிக் டேங்க்ல விழுந்து மேல வந்து நின்று ஒரு மனுஷன் எப்படி இருப்பாங்க? ஒரு ஆள் செப்டிக் டேங்க்ல தவறி விழல, வேணுமென்றே விழுந்து வெளியில வந்த மனுஷன் யார் நெருங்க முடியும்? எவ்வளவு அசுசியா இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை இயேசு கிறிஸ்து வந்து கட்டி பிடிச்சு சுத்திகரித்து அவங்கள அணைச்சு ஏற்றுக்கொண்டு கழுவி சுத்திகரித்து பண்றாருன்னா அந்த இடம் எவ்வளவு அருமையான, அதை நம்ம யோசித்து பார்க்கணும். என்னை மீட்பதற்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த விலைக்கரையம், நான் எந்த இடத்துல இருந்தேன், நம்ம எப்பொழுதும் அதை நினைவு கூர்ந்து, ஆண்டவரே அசுசியானவன், ஆண்டவரே நமக்கு தெரியும் நம்ம நம்ம பெத்த பிள்ளைங்களை தான், நம்ம பெத்த பிள்ளைங்களுக்கு நம்ம அவங்க டூ பாத்ரூம் போனாங்க அப்படின்னா கழுவி விடுறதே நம்ம வந்து சந்தோஷமா போய் நம்ம கழுவி விட மாட்டோம். அதுல ஒரு அருவருப்பு இருக்குது. உடனடியே நம்ம கைகளை நம்ம போய் கழுவுறோம். அத அந்த அந்த ஸ்மெல்ல, அந்த நாற்றத்துல நம்ம நிக்கிறது வந்து நமக்கு பிரியமா இருக்கிறது இல்லை. ஆனா அது இயேசு கிறிஸ்து என்னையும் என்னை அப்படிதான் தெரிந்து கொண்டார். என்னை அந்த இடத்துலதான் என்னை சுத்திகரித்தார், என்னை ஏற்றுக்கொண்டார், என்னை மன்னித்தார், என்னை அரவணைத்தார், என்னை முத்தமிட்டார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நம்ம இருப்போம் என்றால் சாத்தான் நம்மளை பெருமையாக்கும்படிக்கு நம்மளை சோதிக்கிற பொழுது நம்ம அந்த இடத்துல இருக்கிறேன், அல்லது நம்ம நம்ம எல்லாருக்குமே மாம்சத்தில் அதான ஒரு இச்சை, நம்மளை குறித்து உயர்வா எண்ணுகிற இச்சை, மற்றவங்களோடு கூட நம்ம கம்பேர் பண்ணி நம்ம வந்து ஐ எம் பெட்டர், அந்த எண்ணம், அதிலிருந்து நான் மீள்வதற்கு நான் எந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்டேன் அதை நம்ம நினைவு கூறுவோம் என்றால், ஒருவேளை இன்னைக்கு நமக்கு திருச்சபையில் நம்ம சகோதர சகோதரிகளுக்கு மூத்த சகோதரர்கள் நம்ம ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கலாம். திடீர்னு அந்த பொறுப்பை வேற யாருக்காவது கொடுக்கலாம், அல்லது நீங்க செய்ய வேண்டாம்னு நம்மளை பார்த்து சொல்லலாம். இன்னைக்கு நம்மளை சுற்றி நடக்கிற காரியம், நம்முடைய சபைகளில் நடக்கிற காரியம், யாராயிலும் அப்படி அநேகர் வந்து மனம் புண்பட்டு, மனம் மடிவடைந்து புண்பட்டு ஒன்று அப்படியே புஷ்ன்னு போயிடுவாங்க, அல்லது சபையை விட்டு போயிடுறத நம்ம கேட்கிறோம், பார்க்கிறோம். ஆனா அந்த இடத்துல எந்த இடத்துல இருந்து நான் தூக்கப்பட்டேன், இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல என்னை கட்டிப்பிடிச்சு என்னை ஏற்றுக்கொண்டார், அதை நாம் உணர்ந்திருப்போம் என்றால், நம்ம அனுதினமும் அடிக்கடி அந்த காரியங்களை நாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாய் நாம் இருப்போம் என்றால், பிரியமானவர்களே, நம்ம மற்றவங்களோடு கூட நம்ம கம்பேர் பண்ண மாட்டோம். நமக்கு கொடுக்கப்பட்ட ஏதோ ஆகிலும் ஒன்றை நம்மிடத்திலிருந்து எடுத்துப்படும் போது கூட நான் மனரம்யமா இருக்க முடியும். ஆண்டவரே, நீர் என்னை ரட்சிப்பதற்கு நான் பாத்திரவன் அல்ல. இந்த பட்டணத்துல, இந்த டவுன்ல ஆண்டவரே என்னை காட்டிலும் நீதியா வாழுகிற அநேகர் உண்டு. செப்டிக் டேங்க்ல விழாத அநேகர் உண்டு. ஆனா செப்டிக் டேங்க்ல விழுந்த என்ன தூக்கி ஆண்டவரே நீங்க ஏற்றுக்கொண்டீங்களே, நான் எப்படி ஆண்டவரே நான் அடுத்தவங்களோடு கூட என்னை கம்பேர் பண்ண முடியும்? அந்த தாட் சோதிக்கப்படுவோம். தாட் வருகிற பொழுதே, லார்ட் ஆண்டவரே நான் எந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்டேன்? நமக்கு ஒரு பொறாமை உணர்வுகள் வருகிற பொழுது, நமக்கு முன்பதாக இன்னொரு சகோதரன் அவருக்கு பொறுப்பு, அதிகமான பொறுப்புகளை கொடுக்கிற பொழுது நமக்கு வருகிற பொறாமை உணர்ச்சிகள், இதெல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு நம்ம அந்த இடம்
எந்த இடத்திலிருந்து தேவன் நம்மை தூக்கி எடுத்தார், அந்த இடத்துக்கு நம்ம உடனே ஓடுவோம் என்றால், அந்த இடத்த நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பாதுகாக்கப்பட்டுரும். அதுதான் நம்மளை பொறாமையிலிருந்து நம்மளை பாதுகாக்கும். நம்முடைய மாம்சம் எல்லாரும் நம்மளை மதிக்கணும்னு தான் நினைக்கும். நாம விஷ் பண்றதுக்கு முன்னாம மற்றவங்க நமக்கு விஷ் பண்ணணும், அல்லது நம்மளை யாராகிலும் அசட்டை பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அவ்வளவு மனமடிவு அடைஞ்சிடறோம். உள்ளத்துல நம்ம அப்படியே சுருங்கி போயிடுறோம். அதிலிருந்து விடுதலை ஆவதற்கு நம்ம தேவன் நம்மை தூக்கி எடுத்து அந்த இடத்திற்கு செல்வோம் என்றால், முதல் நாள் நம்ம எல்லாரும் சபைக்கு வந்திருப்போம்ல, ஆண்டவரே இந்த மாதிரி சபையில இருக்கிறதுக்கு நான் பாத்திரவானே அல்ல, ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு காரியங்கள் சபையில செய்வதற்கு நீங்க எனக்கு கொடுத்திருக்கீங்க, இதற்கு நான் பாத்திரவானே அல்ல. நம்ம அந்த இடத்தை நினைத்து கொண்டே இருப்போம் என்றால், அந்த இடத்துல 24/7 நம்முடைய நம்முடைய நாம் அந்த இடத்துல வாழ்வோம் என்றால், சத்துரு நம்ம ஒரு நாளும் டச் பண்ணவே முடியாது. ஒருவேளை நம்ம விழுந்துட்டோம், அதை நம்ம உணர்ந்து பெருமை அடைஞ்சிட்டோம், மனம் புண்பட்டுட்டோம், பொறாமை அடைகிறோம், உடனடியாக மனம் திரும்பி ரியலைஸ் பண்ணி அதை உணர்ந்து ஆண்டவரிடத்துல போய் நம்மளை சுத்திகரித்து அந்த சீரியஸ்னஸை உணர்ந்து, அந்த பாவத்தின் சீரியஸ்னஸை உணர்ந்து நம்ம மனம் திரும்பி விடுவோம். பாவத்தினுடைய சீரியஸ்னஸை குறித்து நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம். சங்கீதத்துல நமக்கு 51ஆம் சங்கீதம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தாவீது பாவம் செய்து அவன் மறுபடியும் மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல வந்த பொழுது அவன் ஜெபித்த அந்த ஜெபம் தான் 51ஆவது சங்கீதம். 51ஆம் சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 17-18 யாராவது வாசிங்களா? 51ஆம் சங்கீதம். பாவம் செய்துவிட்டு மனம் திரும்புதலோடு கூட வர ஆண்டவருக்கு பலி பெருசு அல்ல. ஆண்டவரே நீங்க விரும்புறது பலிகள் அல்ல. ஆண்டவரே நீங்க இடத்துல நொறுங்குண்ட அந்த மனம் திரும்பி உமை துக்கப்படுத்திட்டேனே அப்படின்ட்டு அந்த நொறுங்குண்ட இருதயத்தை தான் ஆண்டவரே நீர் தேடுகிறீர், அதை தான் நீங்க வாஞ்சிக்கிறீர். நீங்க அதை ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டீங்க. அவர் மனம் திரும்பிட்டாரு. ஆனா அதுக்கு அடுத்த வசனத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 18ஆம் வசனத்தின் 2வது பகுதியில, எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. ரீபில்ட், ஆங்கிலத்தில் அப்படிதான், ரீபில்ட். பில்ட் பண்றது வேற, ரீபில்ட் பண்றது நமக்கு தெரியும். பில்டிங்னா புதுசா ஒரு இடத்துல நம்ம கட்டுறது. ஆனா ரீபில்ட் த வால்ஸ் ஆஃப் ஜெருசலேம், எருசலேம் மதில்களை மீண்டும் கட்டும் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த வால் எங்கேயோ, அந்த சுவர் எங்கேயோ உடைந்து போயிருக்கிறது, மதில் எங்கேயோ உடைஞ்சு போச்சு. ஏன் உடைஞ்சு போச்சு? எதனால உடைந்தது? தாவீதுக்கு ஏன் திடீர்னு அந்த ஒரு ஜெபத்தை செய்யறார்? ஏன்னா அவருக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்திருந்தாலும் அவருக்கு தெரியும், நான் செய்த பாவத்தின் நிமித்தம் ஆண்டவரே, நான் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் என் பாவம் எருசலேமை சுற்றிலும் உம்முடைய பட்டணத்தை சுற்றிலும் இருக்கிற அந்த மதில்களை உடைத்து விட்டது. அங்க ஆண்டவரே அங்க ஒரு கேப் உண்டாயிடுச்சு. ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிட்டேன், என் பாவத்தினால ஆண்டவரே அந்த மதில் உடைக்கப்பட்டு போயிடுச்சு, அங்க ஒரு விரிசல் உண்டாயிருச்சு, என்ன மன்னிச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, நீர் மீண்டும் மதில்களை கட்டும், என் பாவத்தினால் உடைக்கப்பட்ட அந்த இதை நீங்க கட்டிடுங்க ஆண்டவரே, நான் தான் பொறுப்பு ஆண்டவரே, ஆனா நீங்க தயவாய் இறங்கி நீங்க ரீபில்ட் பண்ணுங்க, அந்த மதில்களை நீங்க கட்டும். எருசலேம் நமக்கு தெரியும், ஆண்டவருடைய சபை இன்றைக்கு புது எருசலேம். அங்க ஒரு மதில் இருக்கிறது, எருசலேமை சுற்றிலும் ஒரு மதில் இருக்கிறது, அக்னி மதில் ஒன்று இருக்கிறது. ஆண்டவர் சொன்னா, நான் எருசலேமை சுற்றி நான் அக்னி மதிலா இருப்பேன். அங்க ஒரு மதில் இருக்குது. ஆனால் நாம் பாவம் செய்கிற பொழுது அந்த மதில்கள் அங்க உடைக்கப்படுகிறது. அந்த மதில்கள்ல அங்க ஒரு விரிசல் உண்டாகிறது, அங்க ஒரு திறப்பு உண்டாகிறது.
அதனாலதான் டேவிட் அதை உணர்ந்தவர. தாவீது பாவம் செய்தான், எருசலேமின் மதில்கள் இடிந்து போயிற்று. இஸ்ரவேல் பாவம் செய்தார்கள், நமக்கு எல்லாம் தெரியும். அநேக விக்கிரக காரியங்களை விழுந்தாங்க, மதில் உடைந்து போச்சு எருசலேமை சுற்றிலும். நெகேமியா வந்து அதை எழுப்பினார். அது ஒரு 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 இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு முன்னுதாரணமா முன்னின்று எல்லாரையும் மதிலை கட்டும்படிக்கு நெகேமியா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து செய்தார். பிரியமானவர்களே, நாம் தவறு செய்து விட்டு, பாவம் செய்து விட்டு நம்ம அப்படியே வாயை தொடச்சிட்டு போயிட முடியாது. அங்க ஒரு காரியம் நடக்குது, நம்ம கண்ணுக்கு புலப்படாத ஒரு காரியம். மதில்கள் இடிக்கப்பட்டு இருக்கிறது. நம்ம ஆண்டவரிடத்துல நாம ஜெபிக்க வேண்டாம். ஆண்டவரே, என் நிமித்தம் அந்த கேப் போதும், சாத்தான் உள்ள வருவதற்கு. உள்ள நம்ம வீட்டுக்குள்ள அந்த கேப் போதும், சாத்தான் உள்ள பூந்துடும். நம்ம எவ்வளவா நாம் இந்த காரியங்களை உணர்ந்து நம் மனம் திரும்ப வேண்டியிருக்கு. நம் நிமித்தம் சபை பாதிக்கப்படுகிறது. நாம் 4 செவத்துக்குள்ள, நம் வீட்டுக்குள்ள நடக்கிற காரியங்கள் நிமித்தம் திருச்சபையில சுற்றி, எருசலேம் சபையை சுற்றி இருக்கிற அந்த பாதுகாப்பு மதில் அது உடைக்கப்பட அங்க ஒரு விரிசல் உண்டாகிறது. மனம் திரும்ப வேண்டியது இருக்குது. நம்ம எல்லாருக்குமே வந்து யாரை நம்ம ரொம்ப பிடிக்குதோ நம்ம அவங்கள கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுப்போம் இல்லையா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில வந்தாரு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கும், அவரை கட்டி அணைத்து முத்தம் கொடுக்கறது நம்ம எல்லாருக்குமே இஷ்டமா இருக்கும். அந்த லூக்கா 7ஆம் அதிகாரத்துல நமக்கு எல்லாருமே தெரியும், அந்த பாவியான ஸ்திரீ ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து அவள் வந்து கண்ணீரோடு கூட, கண்ணீர் சிந்தி அவருடைய பாதத்தை முத்தமிட்டு கொண்டே இருந்தாள். தன்னுடைய மனம் திரும்புதலையும் தன்னுடைய அன்பையும் அவள் காட்டிக்கொண்டே இருந்தாள். நம்ம எப்படி நாம் தேவனுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் முத்தம் கொடுக்க முடியும் அப்படின்னா, நம்ம எப்பெல்லாம் நம்ம மனம் திரும்புறோமோ, எப்பெல்லாம் நம்ம தேவையை உணர்ந்து நான் ஆண்டவரிடத்துல நம்ம மனம் திரும்பி போறோமோ, அப்போ நாம் ஒவ்வொருவரும் நமக்கு தெரியுதோ இல்லையோ, நான் இந்த பகுதியிலிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், இயேசுவை நாம் முத்தமிடுகிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள். ஆனா அந்த முத்தமிடுதல் அவர் எப்ப உணர்ந்தார் தெரியுமா? அதுதான் ஆசீர்வாதமா இருந்தது எனக்கு. அந்த ஸ்திரீ, ஆண்டவர் சொன்னார், நமக்கு அந்த இடத்துக்கு அந்த 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 அதை அப்படியே நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கலாம். ஆண்டவரும் சீஷர்களும் முதலாவது அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. சீமோன் அந்த பரிசேயன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவர் அங்க இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டுதான் இந்த ஸ்திரீ அதுக்கப்புறம் கிளம்பி வராங்க. இப்போ அங்க வந்து அவள் வந்து அழுது கண்ணீரினால் மனம் திரும்புதலோடு கூட அவருடைய பாதத்தை முத்தமிடுகிறாள். இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் முத்தமிட்டு ஆண்டவரை ஆராதிக்கிறாள், மனம் திரும்புகிறாள். இப்ப 7ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆண்டவர் சொல்றார் அந்த பரிசேயன் இடத்துல, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், எனக்கு கால் கழுவுறதுக்கு நீ தண்ணி கொடுக்கல, என்ன தலைக்கு எனக்கு எண்ணெய் கொடுக்கல. 45ல சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ எனக்கு முத்தம் கொடுக்கல, யூ கேவ் மீ நோ கிஸ். நீ எனக்கு முத்தம் கொடுக்கவே இல்லை நான் வீட்டுக்குள்ள வந்தப்ப. ஆனால் இந்த ஸ்திரீ, ஷீ, தமிழ்ல யாராவது வாசிங்க. நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நல்ல கவனமா அதை வாசித்து பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றார்? அந்த ஸ்திரீ வந்ததுல இருந்து நான் அந்த முத்தத்தை உணரல. நான் தான் முதல்ல இங்க வந்தேன் இந்த வீட்டுக்கு. நான் எப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்தனோ அப்ப இருந்து, நான் உட்பிரவேசித்தது முதல் அவள் எனக்கு முத்தம் கொடுத்ததை நான் உணர்ந்தேன் அப்படின்னாரு.
அவர் உணரும் பொழுது அந்த ஸ்திரீ எங்க இருந்தாள்? தன்னுடைய வீட்டில் இருந்திருப்பாள். வர வழியில நடந்து கொண்டு வந்திருப்பாள். என்ன ஆவியோடு கூட வந்தாள்? ஐயோ, நான் தேவையுள்ள மனுஷி, ஆண்டவரே, நான் பாவி, நான் மனம் திரும்புறேன், இந்த வாழ்க்கையை விட்டு நான் வெளியில வரணும் ஆண்டவரே. மனம் திரும்புதலோடு கூட அவள் எப்போ வீட்டுல இருந்து கிளம்பினாங்களோ, ஆண்டவர் அதை தான் சொல்றார். சின்ஸ் த டைம் ஐ கேம் இன், நான் இந்த வீட்டுல இருக்கேன், எப்ப நான் நுழைஞ்சனோ அப்பத்துல இருந்தே அவன் எனக்கு முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாப்பா. ஆண்டவர் மனம் திரும்புதல எவ்வளவு அருமையா பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம பிசிக்கலா அவரை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நாம் எப்பெல்லாம் நாம் உள்ளத்தின் ஆழத்துல நாம் உண்மையாய் நாம் மனம் திரும்புகிறோமோ, நம்ம சபைக்கு வந்து அவரை நம்ம ஆராதிக்கிறது அதல்ல, வீட்டுல இருந்து நாம கிளம்பும் போதே நாம் மனம் திரும்புதலோடு கூட இந்த வீட்டுக்கு, நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு, சபைக்கு நாம் வருகிற பொழுதே ஆண்டவர் நாம் அவரை ஆராதிக்கிறவராக தான் பார்க்கிறார். நாம் அவரை முத்தம் செலுத்தியுள்ளதாக தான் பார்க்கிறார். அவ்வளவு அருமையான தேவன். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், அவளின் இடத்தில் she loved me much, மிகுந்த அன்பு இருந்தாளே. வேதத்துல இப்படி தேவனுடைய பிரசன்னத்திற்கு வந்து நல்ல தன்னுடைய தேவை உணர்ந்தவர்களாய் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு மனம் திரும்பி சென்றவர்கள் வேதத்துல நாம் பார்க்கிறோம். அது ரெண்டையுமே நாம் பார்க்கிறோம். இதை பார்த்து நாம் நம்மை நிதானித்துக் கொள்வோம். தேவனுடைய சமூகத்துக்கு வந்துட்டு எப்பேற்பட்ட இருதயத்தோடு கூட நாம் போறோம். தனிப்பட்ட விதமாக இருக்கட்டும், அல்லது இது போன்ற ஒரு சபை கூடுதலா இருக்கட்டும், தேவனுடைய சமூகத்துக்கு நாம் வருகிறோம். அந்த இடத்தை விட்டு நாம் போகும் பொழுது நான் எப்பேற்பட்டவனா நான் போறேன். யோபு 1ஆம் அதிகாரம், யோபு 1ஆம் அதிகாரத்துல இங்க நாம் பார்க்கிறோம், சாத்தானை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோபு 1ஆம் அதிகாரம் சாத்தானை குறித்து இங்க நான் வாசிக்கிறோம். இவரு எங்க வர்றாரு? தேவனுடைய, வாசிக்கிறோம் 6வது வசனத்துல, 6வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்னா, தேவபுத்திரர் தேவனுடைய சமூகத்துக்கு வந்த பொழுது அங்க யாரும் வந்தார். ஆண்டவர் கேட்கிறார், நீ எங்க இருந்துப்பா வர? 6வது வசனத்துல வாசிக்கிறோம், தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து கேட்கிறார், நீ எங்க இருந்துப்பா வர? எல்லாம் சுத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 12வது வசனத்துல வாசிக்கிறோம். 12வது வசனத்துல கடைசி பகுதியில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சாத்தானை நோக்கி, இந்த கதை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவன் என்ன சும்மாவா அவன் சேவிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கடைசியில் அந்த 12வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். ஒரு மீட்டிங்க்கு வர, தேவனோடு கூட உள்ள ஒரு மீட்டிங்க்கு, தேவனுடைய சமூகத்துக்கு வந்துட்டு திரும்பி அவர் போறார், மீட்டிங் முடிச்சு போறார், சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். ஒரு தடவை இல்லை, 2வது அதிகாரத்திலையும் இதே மாதிரி நடக்குது. 2வது அதிகாரத்திலையும் ஆண்டவர் சொல்றாரு, அவன் தேவனுடைய சமூகத்துக்கு வந்தான். 1வது வசனத்துல வாசிக்கிறோம், அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து சாத்தானும் நின்றான். 7வது வசனத்துல இந்த 2:7 வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்திலும் வாசிக்கிறோம், சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு. இந்த மாதிரி எத்தனை மீட்டிங்க்கு ஆண்டோடைய பிரசன்னத்துக்கு வந்தான்னு தெரியல சாத்தான். ஆனால் யாருடைய சமூகத்துக்கு வந்தான்? பரிசுத்தமுள்ள தேவனுடைய பிரசன்னத்திற்கு வந்தான். மனத்தாழ்மையுள்ள தேவனுடைய சமூகத்துக்கு வந்தான்.
ஆனால் அங்க வந்துட்டு தேவனுடைய சமூகத்தை விட்டு அவன் புறப்பட்டு போகும்போது எப்படி போனான்? தேவனுடைய பரிசுத்தமும் தேவனுடைய மனத்தாழ்மையும் அவனை கொஞ்சம் கூட பாதிக்கல. பொல்லாத ஒரு இருதயத்தோடு கூட வந்தான். யோபுவை எப்படியாகிலும் இந்த தேவ மனுஷனை, தேவனிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்ற இந்த மனுஷனை எப்படியாகிலும் அவனை டார்ச்சர் பண்ணணும், அவனுக்கு ஒரு கேடு விளைவிக்கணும். பொல்லாத இருதயத்தோடு கூட வந்தான். பரிசுத்தம் உள்ள தேவனுடைய சமூகத்துக்கு வந்தார், மனத்தாழ்மை உள்ள தேவனுடைய சமூகத்துக்கு வந்தார். திரும்பி போகும்போது கொஞ்சம் கூட அவனை பாதிக்கல. அவனை போய் அவரை அடித்த அவருடைய பொருட்கள், அவருடைய 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 விலங்குகள், அவருக்கு இருந்த சொத்து எல்லாவற்றையும் அழித்தான். பிள்ளைகளை அழித்தான். தேவனுடைய சமூகத்துக்கு வந்துட்டு ஒரு தேவ மனுஷனுக்கு கேடு விளைவிக்கும்படிக்கு தான் போனான். ஏன் ஏன் ஒரு மாற்றமும் இல்லாமல் அவர் போனார்? அவரை சுற்றிலும் தேவனுடைய பரிசுத்தமோ, தேவனுடைய மனத்தாழ்மையோ, அவருடைய திவ்ய சுபாவம் ஒன்றும் அவருக்குள்ள உள்ள நுழையாதபடிக்கு பெருமை என்கிற ஒரு ஷீல்டு, ஒரு கேடம், ஒரு 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 ஷீல்டு அவர் அப்படியே சுத்தி இருந்தது. சாத்தான உள்ள ஒண்ணுமே பெனட்ரேட் ஆக முடியல. அவனை எப்படி வந்த வண்ணமாகவே அப்படியே தேவனுடைய சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். எவ்வளவு துக்கமான ஒரு காரியம். ஒரு பாதிப்பு இல்லாம இருதயத்துல கோபத்தோடு கூட வந்துட்டு கோபத்தோட கூட போக முடியுமா? போக முடியும். தேவனுடைய சமூகத்துல கசப்பை வைத்துக்கொண்டு மன்னிக்க முடியாமல் சபை கூட்டத்துக்கு வந்துட்டு நம்ம சபை கூட்டத்தை விட்டு தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு போகும்போது அதே இருதயத்தோடு கூட போக முடியும். நம்மை குறித்து உயர்வா எண்ணிக்கொண்டு இங்க வந்துட்டு உயர்வா எண்ணிக்கொண்டே போக முடியும். எப்போ நம்மளை சுற்றிலும் பெருமை என்கிற ஒரு ஷீல்டு, ஒரு கேடயம் நம்மளை சுற்றி நம்ம ஒரு வளையம் போட்டிருந்தது அப்படின்னா நம்மளை அறியாமலே வந்துடும். இந்த பெருமை வந்து டஸ்ட் மாதிரி, தூசி மாதிரி. 10 நாள் நம்ம வீடை பூட்டி வச்சுட்டு நம்ம வெளியில போனோம் அப்படின்னா 10 நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்குள்ள வந்தா நமக்கு வீட்டுக்குள்ள என்ன இருக்கும்? ஃபுல்லா டஸ்ட் இருக்கும். வீட்டுக்குள்ள நுழையும் போது அவ்வளவு டஸ்ட் இருக்கும். அதே போலதான் நம்ம அறியாமலேயே எல்லா ஜன்னலும் மூடிதான் இருக்குது, ஆனாலும் உள்ள டஸ்ட். நம்மளை அறியாமலே நம்மளை சுற்றி பெருமை என்னும் ஒரு வளிமண்டலம் நம்ம சுற்றிலும் நம்மளை அட்டாக் பண்ணிட்டே தான் இருக்கு. தேவனுடைய சமூகத்துல போய் நம்மளுக்கு அதை அறிந்து நம்முடைய ஆவியிலும் மாம்சத்திலும் கர்த்தருக்கு பயந்து ஆவியிலும் மாம்சத்திலும் உண்டான அசுசியை நாம் தேவனுடைய சமூகத்துல போய் நம் கழுவிக்கொள்ளாத பட்சத்துல அந்த அந்த வளிமண்டலம், அந்த டஸ்ட் அப்படியே செட்டிலாகி திக்க ஆயிடும். தேவனுடைய பரிசுத்தமோ, தேவனுடைய மனத்தாழ்மையோ, தேவ மனுஷருடைய அவருடைய ஜீவியம், அவருடைய மனத்தாழ்மை நம்ம சுற்றி நடக்கிற காரியங்கள் ஒன்றும் நம்மளை பாதிக்க, தேவனுடைய வார்த்தை நம்மளை பாதிக்காமலே நம்ம போய்விட முடியும். 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற தேவனுடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போய் யோபுவை வாதித்தான்னு போட்டிருக்கு. He smote, அடித்தான். தேவ மனுஷர்களை அடிக்கிறது, வார்த்தைகளினால் அடிக்கிறது, அவங்களுக்கு பின்னாடி பேசுறது, அவங்களை குறித்து தகாத விதமாய் பேசுகிறது, சபையில பொறுப்பா இருக்கிறவர்களை குறித்து, தேவ மனுஷர்களை குறித்து, தேவன் வைத்த அதிகாரத்தை குறித்து. மீட்டிங் வந்துட்டு தேவனுடைய பிரசன்னத்துக்கு வந்துட்டு ஒரு மாற்றம் இல்லாமல் போய் மற்றவர்களை துன்பப்படுத்துறவர்களை, மற்றவர்களை குறித்து அவதூறு பேசுகிறவர்களை, சாத்தான் அதை தான் சொன்னான். தேவனுடைய சமூகத்துக்கு வந்துட்டு யோபு என்ன சும்மையா இது பண்ணிட்டு இருக்கிறார்? தேவனிடத்திலே யோபுவை குறித்து அவ்வளவாய் தவறாய் பேசினவர் அந்த பெருமை ஆவி சாத்தான் அவரை கொஞ்சம் கூட பாதிக்கல. அந்த பெருமை ஆவி எவ்வளவாய் நாம் ஜாக்கிரதையா நம்மை கழுவிக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. இன்னொரு உதாரணம், நமக்கு எல்லாம் நான் புதுசா ஒன்றும் சொல்லலை, எல்லாம் வேதத்துல நாம் கற்றறிந்தவர், அநேக காரியங்கள் நம்ம அறிந்ததுதான். யூதாஸ் ஆண்டவரை பார்த்துக்கிட்டே இருந்தார் 3 வருடங்கள். இஸ்
பெஸ்ட் சர்ச்சில் இருந்தார். பெஸ்ட் சர்ச்சில் யூதாஸ் இருந்தார். குமாரனாகிய தேவனுடைய பிரசன்னத்துல 3.5 வருஷம் இருந்தார். தேவனுடைய வல்லமை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்பட்டதை கண்ணால பார்த்துக்கிட்டு இருந்தார். பண விஷயத்துல எவ்வளவு உண்மையா இருந்தார். பணத்தை தன் கையில வச்சு புழங்காத ஒரு மனுஷன், ஒரு ஊழியக்காரர் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அங்க சுற்றி நடக்கிறது எல்லாம் அவருக்கு தெரியும். அவரை சுற்றி இருக்கிற மற்ற ஊழியக்காரர்கள்லாம் எப்படி பணத்தை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி பணத்தை ஹேண்டில் பண்ணி இருக்கிறது அவருக்கு தெரியும். இவர் எவ்வளவு மனத்தாழ்மை உள்ளவர் என்பதும் அவன் கண்ணால பார்த்திருக்கிறார். அதை அனுபவிச்சிருக்கிறார். அந்த கடைசி நாள்ல கூட இயேசு கிறிஸ்து அவனுடைய பாதத்தை கழுவுனதையும் அவன் அறிந்திருக்கிறார். அவ்வளவு மனத்தாழ்மையின் உச்சத்தை அவன் பார்த்த மனுஷன் யூதாஸ். கடைசி ராபோஜனத்துல அங்க இருந்து புறப்பட்டு போறார். இயேசுனுடைய பிரசன்னத்திலிருந்து அவர் புறப்பட்டு போறார். என்ன உணர்வோடு போனார்? எவ்வளவு பேர் அவரை திட்டினாங்க. பெயல்செபூல், சாத்தானை வச்சுதான் பிசாசு விரட்டிக்கிட்டு இருக்கிறார். எவ்வளவு கீழ்த்தரமா பேச முடியாது. இவன் சரியான சாப்பாடுறாமா, இவன் சரியான குடிகாரன், எவ்வளவோ காரியங்களை பேசி அவரை குறித்து பேசினாங்க. அது எல்லாவற்றையும் மனம் புண்படாமல், மனம் கொஞ்சம் கூட புண்படல, அவங்கள மன்னிச்சுட்டே இருந்தார். காதுல எல்லாம் கண்ணால பார்த்தார், காதால கேட்டார், இயேசு கிறிஸ்து நடந்தது எல்லாம் பார்த்தார். யோவான் 13ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன், ஆண்டவர் அப்பம் வச்சு கொடுப்பார். அந்த பிரசன்னத்திலிருந்து, தேவனுடைய இயேசு கிறிஸ்துனுடைய பிரசன்னத்திலிருந்து எழுந்து போய் என்ன செய்தார்? காட்டி கொடுத்தார். 3 வருஷம் தொடர்ந்து மீட்டிங், 3 வருஷம் தொடர்ந்து கான்ஃபரன்ஸ், வல்லமையான பிரசங்கங்கள், வல்லமையான நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தும் கூட தேவனுடைய சமூகத்தை விட்டு ஒரு கடைசியை போகும் பொழுது மனம் புண்பட்டு, சின்ன ஒண்ணும் இல்லாத சப்ப மேட்ரு, எப்பா நீ அந்த பொண்ணு அவளை விட்டுடுப்பா, அவ எனக்கு நல்ல காரியம் தான் செய்யறாப்பா, நீ செலவு பண்ணதை குறிச்சு நீ கவலைப்படாத. ஜென்டிலா, எவ்வளவு ஜென்டிலா சொல்ல முடியுமோ அவ்வளோ ஜென்டிலா சொல்றாரு. ஆனா மனம் முன்பட்டு தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு இயேசுவையே காட்டி கொடுக்கிறவனாய் போனான். வருகிற நாட்கள் நமக்கு உபத்திரவத்தின் நாட்கள் ரொம்ப தூரத்துல இல்லை, நம்ம நோக்கி நெருங்கி கொண்டேதான் இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கிறோம். ஒவ்வொரு கூடுகைக்கும் நம்ம தேவனுடைய பிரசன்னத்துல வர்றோம். தனிப்பட்ட விதத்துல வீட்டுல ஆண்டவரை நோக்கி நாம் போறோம். அந்த இடத்த விட்டு எழுந்து வரும்போது நான் என்ன ஆவியோடு கூட வரேன்? நான் தனிப்பட்ட விதமாக தேடு, நான் உணர்வு அடைந்திருக்கிறேன். சில வேளையில ஆரம்ப நாட்கள்ல, வருடங்கள்ல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என்னுடைய வீழ்ச்சியை நான் அறிந்திருக்கிறேன். உபவாசம் இருப்போம். உபவாசம் தனிப்பட்ட விதத்திலோ அல்லது சவர்களோடு கூட இருந்துட்டு வருவோம். வீட்டுக்கு வந்த உடனே என்ன இருக்கும்? ரசம் வச்சிருப்பாங்க, அல்லது நமக்கு பிடிக்காத ஒண்ணு வச்சிருப்பாங்க. எங்க இருந்து வந்திருக்கிறோம்? தேவனுடைய சமூகத்துல அன்னைக்கு நாள் முழுக்க 4 மணி வரைக்கும் உபவாசம் இருந்துட்டு தேவனுடைய சமூகத்தை விட்டு இங்க வந்துட்டு வீட்டுல மனைவிட்டு அந்த இதை பார்த்த உடனே எவ்வளவாய் நம்முடைய எரிச்சலையும் நம்முடைய கோபத்தையும் நம்ம காண்பிக்கிறோம். இதெல்லாம் நமக்கு சாத்தியம். நம்ம இந்த பேட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கிறாங்க, நல்ல மாதிரிகளும் நமக்கு உண்டு. எல்லாவற்றிலிருந்து மற்றவர்களுடைய வீழ்ச்சியிலிருந்து நாம் ஞானத்தை கற்றுக்கொள்வோம். தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் ஒரு நாள் அப்படி போயிட வேண்டாம். யூதாஸ் மாதிரியோ சாத்தானை போலோ. இன்னொரு உதாரணத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். காயினை குறித்தும் அதே நிறைய உதாரணங்கள் இருக்கு. யோனா தேவனுடைய சமூகத்தை விட்டு போனார்.
காயின் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல பொறாமை அவனுடைய இருதயத்துல வந்தது. தன் சகோதரன் மேல அவருக்கு பொறாமை, முகநாடி வேறுபட்டது. தேவன் அதை பார்த்தார். அங்க ஒரு மீட்டிங், 6வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் காயின் இடத்துல பேசுறார். ஏன்பா கோபமா இருக்கிற? மீட்டிங்ல ஆண்டவர் பேசுறார், தீர்க்கமா பேசுறார், முகத்துக்கு முகம் பேசுறார். ஆண்டோட சத்தம் துணிக்குது. ஏன் உன் முகநாடி வேறுபட்டிருக்கு? ஏன் தொங்கிட்டு இருக்கு? why has your countenance fallen? ஆண்டவர் எச்சரிக்கிறார். நீ நன்மை செய்தால், if you do well, அது 7வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 4:7. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். தீர்க்கமான வார்த்தைகள் அந்த மீட்டிங்ல, தேவனுக்கும் காயினுக்கும் உள்ள மீட்டிங்ல. நீ ஆளுகை செய்யணும், பாவம் வீட்டு வாசற்படியில படுத்து, இட்ஸ் டிசைர் இஸ் ஃபார் யூ, அதை உன்னை மேற்கொள்ளணும்னு அது நினைக்குது. பட் யூ மஸ்ட் மாஸ்டர், நீ அதை மேற்கொள்ளணும், நீ ஆண்டு கொள்ளணும். அந்த மீட்டிங்ல இருந்து நேரம் எங்க போனார்? போய் என்ன செஞ்சார்? தேவனுடைய சமூகத்துக்கு வந்துட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு ஆண்டவர் பேசினதை கேட்டுட்டு கொஞ்சம் கூட பாதிப்பு இல்லாம 8வது வசனத்துல வாசிக்கிறோம், தன்னுடைய ஆபேலோடு கூட சகோதரத்துல பேசினார். நேரா கூட்டு போய் கொலை பண்ணார். மறுபடியும் ஆண்டவர் மீட்டிங் கொடுக்கப்படுறார். மறுபடியும் மீட்டிங் நடக்குது. ஆண்டவர் காயினை நோக்கி 9வது வசனத்துல, எங்கப்பா ஆபேல்? மீட்டிங் முடிஞ்சு எவ்வளவு இதுவா தெனவெட்டா பேசுறாரு. நான் என்ன என் சகோதரர் காவலாளியா? தேவனோடு கூட ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு தேவனுடைய சமூகத்துல இருந்துட்டு எப்படி பேசுறது? அடுத்தது நான் வாசிக்கிறோம் அவனை குறித்தும். 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். 4:16. காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு, காயினும் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். எப்படி போனான்? மீட்டிங்ல அட்டன் பண்ணிட்டு அவர் எப்படி போறார்? தான் செய்த காரியத்தை குறித்து ஒரு உணர்வும் இல்லாமல், தான் செய்த பாவத்தை குறித்து அவனுக்கு உணர்வில்லை. ஆனால் தேவன் அவன் செய்த பாவத்திற்கு ஒரு தண்டனையை கொடுக்கிறார். நீ நிலையற்றவனா இருப்ப, நீ அலைகிறவனா இருப்ப இந்த பூமியில, நீ நிலத்தை பயிரிடுவ, அது உனக்கு பலனே தராது, நீ சபிக்கப்பட்டவன். தான் செய்த பாவம் அவனுக்கு பெரிதாய் தெரியல. ஆனா ஆண்டவர் அவன் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, இப்படி என்ன துரத்தி விடுறீங்களே. 13வது வசனத்துல வாசிக்கிறோம், எனக்கு இட்ட தண்டனையே என்னால் சகிக்க முடியாது. நீங்க என்ன கண்டிக்கிறதே என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது, என்னால சகிக்க முடியாது. நான் செய்த பாவத்தை குறித்து அவருக்கு உணர்வு இல்லை. ஆனா தேவனுடைய சமூகத்தை விட்டு அவர் புறப்பட்டு போகும்போது எப்படி போறார்? என்ன ஒரு இருதயத்தோடு போறார்? தவறு செய்ததை குறித்து ஒரு உணர்வு இல்லாமல். நிறைய உதாரணங்கள். 5 minutes. கடைசியா நான் ஒண்ணு சுருக்கமா நான் சொல்லி முடிச்சிடறேன். மோசே அருமையான நமக்கு உதாரணம். 40 நாள் அவரும் தேவனுடைய சமூகத்துல, ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 40 இரவு 40 பகல். யாத்திராம 32ஆம் அதிகாரத்துல இருந்து நான் வாசிக்கலாம். 32, 33, 34. நான் சுருக்கமா அதை சொல்றேன். 40 நாட்கள் இருந்தார். தேவனிடத்திலிருந்து கற்பனைகளை பெற்றுக்கொண்டார். கையில 2 கற்பனைகளை வாங்கி கொண்டார். அப்போ ஆண்டவர் பார்க்கிறார், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வழி தவறி அவங்க பொன் கண்குட்டியை உருவாக்கி அவங்க பாவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, விக்கிரக ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அதை பார்த்து அவரு அவ்வளவு எரிச்சல், அவ்வளவு கோபம். இந்த ஜனங்கள், இவங்களை என்னால ஒன்றும் பண்ண முடியல, நான் இவங்களை அழிச்சிடுறேன்,
மோசே, நான் உன்னிடத்துல இருந்து ஒரு புது ஜாதியை நான் உருவாக்குறேன், நான் அதை அழிச்சிடுறேன். ஆண்டவருடைய கடும் கோபம் மூண்டது அப்படின்னு தான் வாசிக்கிறோம். ஆண்டவர் அவ்வளவு கோபமா இருந்தார். 40 நாள் கூட இருந்த தேவனுடைய பிரசன்னத்துல இருந்த மோசே அவரிடத்துல பார்த்து கதறார், ஐயா நீங்க தயவு செய்து பொறுமையா இருங்க, இரக்கமா இருங்க. நீங்க கொண்டு விட்டீங்க அப்படின்னா எல்லாரும் எகிப்தில எல்லாருமே ஆண்டவர் உங்களை கூட்டு வந்து கொண்டு விட்டாருன்னு உங்க நாமத்துக்கு துர்க்கித்து வந்துருமே. ஆண்டவரே நீங்க அப்படி பண்ணாதீங்க, நீங்க தயவா இறங்குங்க, இரக்கமா இருங்க நின்று பரிந்து பேசி ஆண்டவருடைய இருதயம் அன்னைக்கு மாறிடுச்சு. அவர் கோபத்தை விட்டுட்டு இவர் இறங்கி வரார். கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்தவர் ஜனங்கள் செய்கிறத பார்த்த உடனே இவருக்கு என்ன ஆயிடுச்சு? வெகுண்டு எழுந்துட்டார். இவருக்கு அது கோபம் அப்படியே இவருடைய இருதயத்துல இருந்து கோபம் அப்படியே பொங்கிட்டு வருது. நீங்க 32ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அப்படியே பொங்கிட்டு வருது. கையில இருந்து அந்த 10 கற்பனையும் உடைச்சு போட்டுட்டு நேரா கூட்டத்துக்கு போறார். சபைக்கு போயிட்டு யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய பட்சத்தில் இருக்கிறவங்க வாங்க, கத்தி எடுத்துட்டு வாங்க, வாழை எடுத்துட்டு வாங்க. உள்ள புகுந்து அன்னைக்கு 3000 பேரை கொலை பண்ணாங்க. மேல ஆண்டவர்கிட்ட சமூகத்துல இருந்துட்டு கோவப்படாதீங்கன்னு சொல்லிட்டு கீழே வந்து கோவப்பட்டு அத்தனை பேரை கொண்டுட்டார். அவருடைய மனநிலைமை எப்படி இருந்து நமக்கு தெரியல. ஆனா அவர் ஒன்றை உணர்ந்திருந்தாருன்னு நான் நினைக்கிறேன். அவருடைய இருதயத்துல ஏதோ ஒண்ணு, ஆண்டவரே நான் செஞ்சது சரியில்லையா ஆண்டவரே, நீ கோவப்படாதீங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். ஆனா இங்க வந்து நான் என்னோட கோபத்தினால 3000 பேரை நான் கொலை பண்ணிட்டேன்னு ஆண்டவரே, நான் தண்டிச்சிட்டேன்னு ஆண்டவரே, நான் இன்னும் உன்னை 40 நாள் இருந்த அறிய வேண்டிய விதமா நான் அறியலையே, உன்னுடைய வழிகளை நான் கற்றுக்கொள்ளலையே. அவருடைய இருதயத்துல ஒரு போராட்டம் போயிட்டே இருக்கு. ஆண்டவரே சம்திங் இஸ் மிஸ்ஸிங் லார்ட், என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று மிஸ் ஆகுறது ஆண்டவரே, எனக்கு 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 தெரியுது ஆண்டவரே, எனக்கு தெரியுது நான் செஞ்சது சரியில்லை, எனக்கே சம்மதி இல்லை ஆண்டவரே, நான் இன்னும் உண்மை அறியல, நான் இன்னும் அறிய வேண்டிய விதமாய் நான் அறிந்து கொள்ளல. 33ஆம் அதிகாரம் 13ல சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய கண்கள்ல எனக்கு தயை கிடைத்ததானால், நான் கோவப்பட்டுட்டேன், எனக்கு தயை கிடைக்கணும், தயை கிடைத்ததானால் ஆண்டவரே நான் உண்மை அறியும்படிக்கு உம்முடைய வழிகளை, உண்மையும் உம்முடைய வழிகளையும் நான் அறியணும் ஆண்டவரே. தன்னோட தேவை உணர்ந்த, நான் செய்தது சரியில்லை ஆண்டவரே, நான் உண்மை அறியணும், உம்முடைய வழிகளை அறியணும், நான் உம்முடைய மகிமையை நான் சரியா பார்க்கல ஆண்டவரே, நான் உம்முடைய மகிமையை பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரும் இரக்கமா இருந்து தயை காண்பித்து அந்த மனுஷனுடைய தேவையை, நீ வா, நான் என்னுடைய மகிமையை நான் உனக்கு காண்பிக்கிறேன், மகிமையை காண்பிக்கிறேன் என்று சொல்லிட்டு தான் ஆண்டவர் வந்து அவர் காண்பித்த மகிமை 34ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல நான் வாசிக்கிறோம். என்னுடைய மகிமையை பாருப்பா, என்னுடைய வழிகளை நீ அறிஞ்சுக்கோ, நான் இரக்கமும், நான் கிருபையும், நான் நீடிய சாந்தமும், நான் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். 1000 தலைமுறைகளுக்கு நான் இரக்கத்தை காண்பிக்கிறேன், 1000 தலைமுறைக்கு நான் இரக்கத்தை காண்பிப்பேன். ஆனா 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அந்த மீறுதல்களை நான் தண்டிக்காம விடவும் மாட்டேன். நான் பாவத்தை மன்னிக்கிறவர் தான், ஆனாலும் குற்றவாளியை குற்றமனா விட மாட்டேன். அவருடைய நீடிய பொறுமை, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய நீடிய சாந்தம் ஆண்டவரை அவர் பார்க்கிறார். அந்த சாந்தம் பிற்காலத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் அவனை குறித்து ஆவியான ஒரு சாட்சி எழுதுகிறார், அவரை போல ஒரு மிகுந்த சாந்தமுள்ள மனுஷனை யாரும் இல்லை, மோசே மாதிரி. நமக்கு நல்ல ஒரு மாதிரி. நம்ம இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தை விட்டு நாம் பாவத்துல விழுந்திருந்தாலும், அவன் இன்னைக்கு ஆண்டவரே நான் இப்ப உங்களுடைய சுபாவம் என்ன ஒன்றும் பாதிக்கல ஆண்டவரே, ஆண்டவரே நான் உங்களுடைய
பிரசன்னத்துல இருந்திருக்கிறேன். ஆனாலும் பழைய போலவே மன்னிக்க முடியாம எரிச்சலும் கோபமும் கணவன் மேல மனைவி மேல ஆண்டவரே அப்படியே தான் இருந்துட்டு இருக்குது. ஆண்டவரே எத்தனை மீட்டிங் எத்தனை முறை உங்களுடைய சமூகத்துக்கு வந்துட்டு போயிருப்பேன். ஆண்டவரே இன்னும் என் இடத்துல ஒரு மாற்றம் கூட இல்லையே. மோசையை போல நம்ம கதறலாம் தேவனிடத்துல. ஆண்டவரே நான் இன்னும் அறிந்து கொள்ளல, எனக்கு உடைய மகிமையை காண்பிக்க. உண்மை போல இரக்கம் உள்ளவனா நான் மாறணும், உண்மை போல சாந்த குணம் உள்ளவனா நான் மாறணும். நம்ம அப்படி ஜபிப்போம் என்றால் நிச்சயமாகவே ஆரம்பத்தில் நம்ம கேட்ட அந்த 2 காரியம் நம்ம ஒவ்வொரு கூடுகைக்கும் தேவனுடைய சமூகத்துக்கு வருகிற பொழுதெல்லாம் ஆண்டவரே நான் என்னுடைய தேவையை நான் உணர்ந்தவனாய் நான் வர்றேன் ஆண்டவரே. மனம் திரும்புகிற ஆவியோடு கூட நான் வர்றேன் ஆண்டவரே. நீ என்ன பேசுறீங்களோ நான் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நான் உடனடியாக கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க என்ன இடத்துல இருந்து நீங்க என்னை தூக்கி எடுத்தீங்களோ ஆண்டவரே, நான் அதை மறந்துடவே வேணாம் ஆண்டவரே. மறந்து ஆண்டவரே நான் கோவப்பட்டுட வேண்டாம், மறந்து மன்னிக்காம நான் இருந்துட, மறந்து நான் பெருமை அடைஞ்சிட வேணாம். பிரியமானவர்களே, நாம் பாதுகாப்பா இருக்கக்கூடிய இடம். நம்ம எந்த இடத்துல இருந்து தேவன் நம்மளை தூக்கி எடுத்தாருங்கிறத நாம் நினைத்து கொண்டே இருப்போம் என்றால், நம்ம இருதயத்துல நாம் வைத்துக்கொண்டே இருப்போம் என்றால் நாம் பாதுகாக்கப்படுவோம். தேவனுடைய சமூகத்தை விட்டு நாம் ஒவ்வொரு முறையும் போகும்போதும் நம்மளை நிதானித்தவர்களை ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும்படிக்கு எத்தனை முறை ஏனோக்கு ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு பிரிந்து போயிருப்பார். எத்தனை மீட்டிங் அவருக்கும் ஆண்டவருக்கும் நடந்திருக்கும். ஒவ்வொரு மீட்டிங்கும் முடிஞ்சு போகும்போது அவருடைய இருதயத்தில் இருந்த வாஞ்சை என்ன தெரியுமா? நம்ம எடுக்க நேரம் இல்லை. எபிரேயர் 11:5 வாசிக்கிறோம். அவன் எடுக்கப்பட்டு போறதுக்கு முன்னமே அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான்னு அவரை குறித்து எழுதப்பட்டிருக்குது. ஸோ ஒவ்வொரு மீட்டிங் முடிவுலையும் அவருடைய இருதயத்தின் வாஞ்சை என்னவா இருந்திருக்கும்? என்ன ஜெபத்தோடு கூட அவர் அந்த தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு மீட்டிங் முடிச்சு போயிருப்பாரு. ஆண்டவரே நான் எஞ்சி இருக்கிற நாட்கள்ல நான் சாகிறதுக்கு முன்னாடி ஆண்டவரே நான் உமக்கு பிரியமானவன் என்கிற பெயர் நான் எடுத்துடணும். ஆண்டவரே நான் உமக்கு பிரியமாய் நான் வாழணும். பிரியமானவர்களே, நாமும் இந்த நாள்லயும் ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே நான் உமக்கு பிரியமானவன் என்கிற பேரை நான் எடுக்கணும் ஆண்டவர். உமக்கு முன்னதாக நான் எடுக்கணும், மற்றவர்களுக்கு முன்பதாக அல்ல ஆண்டவரே. உம்மிடத்திலிருந்து அந்த சாட்சியை நான் பெற்றுக்கொள்ளணும். பிரியமானவர்கள், அப்படியா நாம் வாஞ்சிப்போம். தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். தேங்க்யூ.